ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேடை பார்த்திங்கன்னா 2 பொருள் மட்டும் வச்சு நம்ம இந்த ஹேடையை செஞ்சுருக்கோம். ஆனால் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நமக்கு இயற்கையாக கிடைக்கிற மருதாணி இலையை நல்லா உருவி நீங்கள் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இந்த ஹேடையை நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு நல்ல ஹேடை. அதே சமயத்தில் பொதுவாக நம்ம நேச்சராக கிடைக்கிற லீவ்ஸை வச்சு நம்ம ஹேடை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கண்டிப்பாக வராதுங்க. வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப்பில் நல்லா நிறைச்சி மருதாணி இலையை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பிடிங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அது முழுசுமே உங்களுக்கு வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நமக்கு கண்டிப்பாக இரும்பு கடாயில் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ நீங்கள் இரும்பு கடாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அதில் நல்லா நீங்கள் போட்டுக்கலாங்க. எப்போதுவாகவே இரும்பு கடாயில் ஒரு ஹேடை செய்யும்போதும் அது முழுசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த அந்த இரும்பு சட்டி முழுசும் ஸ்ப்ரெட் பண்ணி பரப்பி விட்டுட்டிங்கன்னா மட்டும்தான் நல்ல ரிசல்ட்டு நமக்கு எப்போவுமே கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும் மருதாணி இலை நல்லாவே உங்களுக்கு நல்லா முடி வளர்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு ஹேடைக்கு எல்லாத்துலேயுமே மருதாணி இல்லாமல் நம்ம செய்யணுங்கிறதே கொஞ்சம் சிரமம். அந்த அளவுக்கு மருதாணி இலை ஹேடைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அதுலேயும் நம்ம நேச்சராக எடுக்கும்போது நல்லாவே நமக்கு குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட பாருங்கள், நான் எடுத்துகிட்டு இருக்க பொருள் இன்னும் ஒரு பொருள் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியோட பவுடர், அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர், பிரிங்ராஜ் பவுடர் நம்ம எடுத்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த 2 பொருள் தான் நம்ம வேறு. இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் வச்சு இந்த கடை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு இண்டிகோ பவுடர் சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அவுரி இலை பவுடர், அதாவது இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது கண்டிப்பாக. அதனால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா கரிசலாங்கண்ணி பவுடர் பொதுவாகவே நீங்கள் தனியாக அரைச்சி பார்த்தாவே தெரியும், அரைக்கும் போதே பச்சை கலரில் நமக்கு கிடைக்குங்க. இப்போ இது 2 நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஓவர் நைட்டு விட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கருமை நிறம் கிடைக்கும். நான் இதை ஹீட்டே பண்ணலை. உங்களுக்கு கோல்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த 2 பொருளை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய ஹேரை மட்டும் கொஞ்சம் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படி ஃபுல்லாக ஹேர் முழுசும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கே அதாவது அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுல்லாக நல்லா காயிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் விடுங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் வரும். அந்த சமயத்தில் முடி காயவே காயாது. அப்போ எப்படி ஹேர் டை உங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நல்லா காஞ்ச பின்னாடி கூட நீங்கள் உங்களுடைய ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹேடையை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மற்ற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது காயறதுக்கான சான்ஸே வராது. ஒரு 1/2 ஹவராவது ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு 1.5 ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் கரிசலாங்கண்ணி பவுடர் உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த நம்ம 2 லீவையும் வச்சு நம்ம நேச்சுராக செஞ்சுருக்கோம். உங்களுக்கு கரிசலாங்கண்ணி இயற்கையாக கிடைச்சா நீங்கள் அதையும் இதே மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாங்க. தாராளமாக எனக்கு கிடைக்கலைங்கிறனால நான் பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இது பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு முடியில் பிடிச்சிக்கும். எந்த ஒரு சின்னதாக கூட சைடு எஃபெக்ட்டும் வரவே வராதுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.